ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் கல்கி அவர்களோட எழுத்துக்கள்ல வெளியான பொய்மான் கரடுங்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான கதையோட 6வது பாகத்தோட தான் வந்திருக்கேன். முதல் 5 பாகங்களை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க PJ. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். போன பாகத்துல நம்ம பார்த்திருப்போம், செங்கோடனோட குடிசைக்குள்ள போய் அந்த பட்டணத்துக்காரங்க 2 பேரும் அவன் புதைச்சு வச்சிருக்க அந்த பணத்தை திருட பாக்குறாங்க. அதே நேரம் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஒருத்தன் மட்டும் வெளியே பார்க்க வர போறான். அப்ப வெளியே ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம செம்பா வந்து எப்படியாவது நம்ம காதலனோட பணத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும், உள்ள போ செம்பா ஏதாவது பண்ணுன்னு அவளே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. இங்க செங்கோடன் வந்து பங்கஜாவோட மலை மேல பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் வீட்டுக்குள்ள ஏதோ வெளிச்சம் தெரியத பார்த்துட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் பார்த்த வெளிச்சம் வேற எதுவும் இல்ல, இந்த பட்டணத்துக்காரங்க எத்தனை இந்த வெளிச்சம் தான். இதை பார்த்த உடனே நம்ம செங்கோடன் தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கட்டத்துல தோணுது, நம்ம எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, ஆமா நம்ம பார்த்த வெளிச்சம் உண்மைதானா இல்ல நமக்கு தான் ஏதாவது பிரம்ம தோணுதா, வீட்டுக்குள்ள திருட வரவங்க என்ன இவ்வளவு வெளிச்சம் வச்சுட்டா திருடுவாங்க, அந்த அளவுக்கு வெளிச்சம் வச்சுட்டு திருடுற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு, இந்த பட்டணத்து சோம்பேறிகளுக்கெல்லாம் சை இவனுங்களுக்கெல்லாம் ஒரு காலம் அப்படி ஒரு தைரியம் வராது, ஒருவேளை செம்பா வந்திருப்பா, நம்மள காணுங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலான்னு விளக்கேத்தி இருப்பா. ஆனா குடிசை ஓலை குடிசை பக்கத்துல வைக்கோல் வச்சிருக்கோம், சோளத்தட்டை போட்டிருக்கோம், விளக்கேத்தும் போது கவனமா ஏத்தணும். ஆனா நம்ம செம்பா தான் செம்மையான கெட்டிக்காரியாச்சு, அவளுக்கு ஜாக்கிரதையெல்லாம் சொல்லியா தரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட நட வந்து மெதுவாகுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே பங்கஜா வந்து கவுண்டரை நில்லுங்க, இப்படியா என்னை விட்டுட்டு ஓடுவீங்க அப்படின்னு கேட்டோன்னா செங்கோடன் வந்து சனியனா நீ என் பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கியா, நீ வருகிறது தெரிஞ்சிருந்தா நான் ஓடுறதே நிறுத்தி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனாலும் பங்கஜா போய் செங்கோடனோட கைய பிடிச்சுக்கிறா. செங்கோடன் வந்து அவளை அங்கே தள்ளி விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்பவும் பங்கஜா வந்து கவுண்டர் நான் விழுந்துட்டேன், என்னை தூக்கி விட்டுட்டு போங்க அப்படிங்கிறா. செங்கோடன் அதெல்லாம் கண்டுக்காம திரும்பி கூட பார்க்காம போறான். அப்படி அவன் குடிசைக்கு ஒரு 100 கஜம் தூரத்துல போகும்போது சோள கொள்ளைக்குள்ள வெள்ளையா ஏதோ கிடக்கிறத பாக்குறான். அது என்னன்னு பார்க்க கிட்ட போகும்போது ரொம்பவே பரிதாபமான ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. அது என்னன்னு பார்த்தா ஒரு நாய் வந்து சாகுற நிலைமையில கத்தியால வயிற்றுல கீறி ஃபுல் ரத்த கோலத்துல கிடக்கு. இத பார்த்த உடனே செங்கோடன் ஐயோ இந்த வாயில்லா பிராணியை யார் இப்படி பண்ணிருப்பா, எந்த படுபாவி இதை இப்படி குத்தி போட்டிருப்பான்ட்டு பார்த்தோன்னதான் அவனுக்கு தெரியுது, ஆஹா இது நம்ம போலீஸ்காரரோட நாயாச்ச, இது எப்படி இங்க வந்துச்சு, இதை யாரு குத்தி போட்டிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் குடிசைக்கு பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த நாயை பார்த்த உடனே நம்ம செங்கோடனுக்கு மனசுல ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, அதே நேரத்துல ஒரு பரபரப்பும் வருது. சரி என்ன ஆபத்து வரதுக்கும் தயாராதான் இருக்குங்கிறதோட ஜாக்கிரதையா போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் நாயை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பங்கஜா வந்து செங்கோடனோட கையை பிடிச்சிட்டு ஏதோ கத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. செங்கோடனை பேச வைக்க முயற்சி பண்றான். செங்கோடனுக்கு புரியல இவ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவன் குடிசையை பார்க்கலான்னு கிட்ட போகும்போது அந்த கேணியோட மேடும் தென்னை மரமும் குடிசை வாசல அப்படி மறைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து யாரோ ஒருத்தர் வர்றது மட்டும் தெரியுது. உடனே செங்கோடன் கண்டுபிடிச்சிடறான், இது வந்து அந்த பட்டணத்து சோம்பேறியில ஒரு ஆளான ராஜா தான் வரான் அப்படின்னு. இப்பதான் அவனுக்கு சங்கதி புரியுது, இதுக்குதான் இவன் நம்மள்ட்ட எப்படி கத்தி பேசினாலா இவனுக்கு கேட்கணும்னு. அட பட்டணத்து சோம்பேறிகளா, என்னையா கெடுக்க பாத்தீங்க, இருங்கடா இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு செங்கோடன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பங்கஜா என்ன பண்ணிரா, எஸ்ராஜா இந்த கவுண்டே என்ன கை நீட்டி அடிச்சுட்டான், இவனை விடாத இங்கேயே கொன்னு புதைச்சிரு அப்படிங்கிறா. உடனே எஸ்ராஜா எது இந்த பட்டிக்காட்டா உன்ன கை நீட்டி அடிச்சானா, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்றேன்ட்டு செங்கோடனோட மார்பிலே ஓங்கி ஒரு குத்துறான். அவ்வளவுதான், செங்கோடன் வந்து எரிமலையா பிடிச்சிடறான். எந்திரிச்சு அந்த எஸ்ராஜாவை பிடிச்சி தலை முதுகு காலுன்னு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் அடிக்கிறான். அதே நேரத்துல பங்கஜா வந்து குடிசையை நோக்கி அப்படி போய்கிட்டு இருக்கா. அவ அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது குடிசைக்குள்ள இருந்து ஐயோன்னு ஒரு சத்தம், இது என்னடா இவ்வளோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு எல்லாரும் அப்படி அமைதியா அதை கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சத்தம் கொஞ்ச நேரத்திலே ஒரு சின்ன விக்கல் விம்மல் ஐயோ நான் செத்தேன் அப்படிங்கறதோட நிக்குது. சத்தத்திலேயே எஸ்ராஜாவும் செங்கோடனும் சண்டையை வந்து நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு அது என்னன்னு பார்க்கலான்னு
தேனி கரையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பங்கஜா என்ன பண்றா, அங்க இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கா பயத்துல. வரவை இவங்கள இடிச்சிடுறா. அப்போ எஸ் ராஜா கேக்குறான், பங்கஜா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவ தெரியல, ஐயோ எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறா. சத்தம் எங்க குடிசையில இருந்தா? ஆமா அப்படின்னு பங்கஜா சொல்றா. நீ அங்க குடிசைக்குள்ள போனியா? இல்ல இல்ல, வாசலாண்ட போனதுமே சத்தம் கேட்டது, திரும்பிட்டேன் அப்படிங்கிறா. உடனே எஸ் ராஜா வந்து, கவுண்டரை தீக்கு வச்சிருக்கீங்களா, உள்ள போய் பார்க்கணும். உடனே செங்கோடன் சொல்றான், பார்க்கணும் தான், பார்க்க தான் போறேன், முதல்ல நிஜத்தை சொல்லு, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, உன் கூட வந்தது யாரு, குடிசைக்குள்ள யார் இருக்கா, என்ன செய்றீங்க அப்படின்னோட எஸ் ராஜா, அதெல்லாம் அப்புறம் சொல்றியா கவுண்டரை, முதல்ல உள்ள போய் பார்க்கலாம். அப்படியா, அப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, ஓடி போயிடாதீங்க அப்படின்னு செங்கோடன் சொன்னதும் எஸ் ராஜா, ஐயோ சத்தியமா எங்கேயும் ஓட மாட்டோம் யா, விஷயம் தெரியாம எங்க ஓட முடியும், நீ முதல்ல தீக்குச்சி எடுத்து கண்டுபிடி, விளக்கேத்துவோம் அப்படின்னோட நிலா வெளிச்சத்துல வந்து செங்கோடன் பங்காரு சாமியையும் பங்கஜா முகத்தையும் பாக்குறான். அவங்க முகத்துல நல்ல ஒரு பயம் தெரியுது, கால் கையெல்லாம் விட நடுங்கிட்டு இருக்கு. இப்ப செங்கோடனுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனாலும் என்ன மர்மம்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அவனுக்குள்ள வந்துருது. இது பத்தாதுன்னு சாம்பல் குவிச்சு வச்சிருந்த அடுப்பு யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினைச்சு புதைச்சு வச்சிருந்த பணம் என்னாச்சு அப்படின்னு செங்கோடனுக்கு இன்னும் பரபரப்பு வருது. உடனே என்ன பண்றான், தென்னை மரத்துக்கு பக்கத்துல குடிசையை பார்த்து போகும்போது குடிசை ஓரமா ஏதோ ஒரு நிழல் போறத அவன் பாக்குறான். அது அப்படி மறைஞ்சிருது. உடனே செங்கோட, சீ செங்கோடா, உனக்கு கூடவா இந்த பிரம்ம பேய் பிசாசு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் பொய், அறிவு கெட்டவனை என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சு குடிசைக்கு முன்னாடி எப்பவுமே அவன் வழக்கமா தீப்பெட்டி வைக்க இடத்துல இருந்து தீப்பெட்டி எடுத்து ஹரிகாந்த் லாந்தரை பத்த வச்சுக்கிட்டு மெதுவா குடிசைக்குள்ள போகிற அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்படி போகும்போது வாசல்ல தர பக்கத்துல நிறைய ரத்த துளி சிந்தி கிடக்குது. அந்த ரத்த துளிக்க பக்கத்துல அந்த ரத்த மாதிரியே சிவப்பு கலர்ல இன்னும் ஏதோ ஒண்ணு பளபளப்பா ஒரு பொருள் கிடக்குது. செங்கோடன் குனிஞ்சு அதை கையில எடுத்துக்கிட்டு பின்னால வந்தவங்களுக்கு தெரியாத மாதிரி அதை அவன் மடியில சொருகிட்டு அப்படி குடிசைக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் செங்கோடனுக்கு குடிசைக்குள்ள போகும்போதே மனசுக்குள்ள ஒரு பயமாவே இருக்கு. உள்ள என்ன நடந்திருக்கோ, நம்ம என்னத்தை பார்க்க போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டே போறான். உள்ள போனா ஒரு மனுஷன் அலங்கோலமா விழுந்து கிடக்குறான். அது யாருன்னு பார்த்தா நம்மள ஏமாத்த வந்ததுல ஒரு ஆளுதான் அவனுக்கு தெரியுது. அவன் வேற யாரும் இல்ல, பங்காரு சாமி. அவனை பார்த்த உடனே அவன் பக்கத்துல வந்து ஒரு கூரான கத்தி கிடக்கு, அதுல ரத்த கரையும் படிஞ்சிருக்கு. அப்புறம் பக்கத்துல பார்த்தா அவனோட அடுப்பை உடைச்சு எடுத்து வச்சிருக்காங்க, குழி தோண்டி இருக்கு. ஆனா அந்த குழிக்கு உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. செம்பு பானை எங்க போயிருக்கும், இல்லையே, மாயமா மறைஞ்சிருச்சா, என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிக்கும் போது பக்கத்துல பாக்குறான், ஒரு சின்ன பெட்டி இருக்கு, அது திறந்திருக்கு. அதுக்குள்ள நிறைய ரூபா நோட்டுக்கு இருக்கு. அந்த ரூபா நோட்ல சிலது வந்து பெட்டிக்கு வெளியேயும் விழுந்து கிடக்குது. அவன் அதை பாக்குறான். பக்கத்திலே இன்னும் ஏதோ 2 கருப்பு சுருள் கிடக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம செங்கோட என்னன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு அந்த பெட்டிக்கு பக்கத்துல குனிஞ்சு பாக்குறான். அப்ப தரையில விழுந்து கிடந்த மனுஷன் ஏதோ முணங்கிட்டு இருக்கான். செங்கோட விளக்க திருப்பி அவனை பாக்கிறதுக்காக பாக்குறான். கொஞ்சம் தலையை தூக்குனா அந்த ஆளோட கண்ணெல்லாம் அப்படி செவந்து போய் இருக்கு. செங்கோடனுக்கு அவனை பார்த்தோன்னா கொலையே அப்படி நடங்குது. உடனே அந்த ஆளு, நீயா 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 வந்து தொலைச்ச, அவ எங்க, அந்த பொண்ணு, அந்த பேய் எங்க, அவதான் என்ன கொன்னவ அப்படிங்கிறான். கீழே கடந்த பங்காரு சாமி, பாவி சண்டாளி அப்படின்னு சபிச்சுக்கிட்டே எழுந்திருக்க முயற்சி பண்றான். அப்படி கீழே விழுந்துடுறான். அவன் கண்ணு அப்படி மூடிடுது. செங்கோட உடனே அப்பந்தான் ஏதோ மந்திர சக்தியில இருந்து வெளியே வந்த மாதிரி கீழே கடந்த அந்த ரத்தம் படிஞ்சிருக்க அந்த கத்திய கையில எடுத்துக்கிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எஸ்ராஜாவும் குமாரி பங்கஜாவும் அங்க தயங்கிட்டு குடிசைக்குள்ள போலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே செங்கோட ஆவேசம் வந்த மாதிரி கத்திய காட்டி, உள்ள வராதிங்க, வந்தா உங்களையும் பலி கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு கத்திய காட்டி அவங்கள மிரட்டுறான். மிரட்டிட்டே செங்கோடன் குடிசைக்கு வெளியே வந்துட்டு கதவை சாத்திட்டு, ஓ கொலை 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 அப்படின்னு கத்திக்கிட்டே கேணி பக்கத்துல ஓடி போறான். கேணி பக்கத்துல ஓடி போன அவன் என்ன பண்றான், ஓரமா நின்னுட்டு அவன் மடியில ஒளிச்சு வச்சிருந்த அந்த பொருளை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட்டுறான். அதே சமயத்துல தென்னை மரத்துக்கு பின்னால நம்ம போலீஸ்காரர் வந்து ஒளிஞ்சிருப்பாரு. அவரு நம்ம போலீஸ்காரர் பேரு சின்னமுத்து கவுண்டர். அவரு வெளியே வந்துட்டு, எப்பா செங்கோடா, என்ன விஷயம், எதுக்கு இப்படி அலறிக்கிட்டு இருக்க
ஆமா கேணியில என்னத்த போட்ட அப்படின்னு கேட்டோன்னே செங்கோட ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போயிடும். போயிட்டு நான் ஒன்னும் கேணியில போடல, இனிமேல் தான் போட போறேன் அப்படிங்கிறான். என்னத்த போட போற? ஒரு மனுஷனை தூக்கி போட போறேன். மனுஷனை கேணியில தூக்கி போடலாமா? செத்துல போவான். அவன் முன்னையே செத்து போயிட்டான் அப்படிங்கிறான். உடனே போலீஸ்காரர் கேக்குறாரு, யாரு செத்து போனா? செத்தவனை எதுக்கு தூக்கி கேணியில போட போற அப்படின்னு செங்கோட, ஒருவேளை கொலை செஞ்சுட்டா அவனை சாக்குல கட்டி கிணத்துல போடலாம்ல, அப்படிதானே சினிமால காட்டுறாங்க அப்படின்னோடனே போலீஸ்காரு, ஆமா யார நீ கொலை பண்ண? அந்த பங்காரு சாமியை தான் நான் கொலை பண்ணிட்டேன், இந்த கத்தியில தான் அவனை வந்து குத்தி கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நடுங்க செங்கோடன் காட்டுறான். ஏன்னா செங்கோடன் கொலை பண்ணல, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொலை பண்ணதா போய் சொல்றான். உடனே அந்த போலீஸ்காரரு, சரி அந்த கத்தியை எங்க குடு அப்படின்னு வாங்கிட்டு, சரி வா நீ கொலை பண்ண ஆளை நம்ம போய் பார்க்கலாம், அவனை தூக்கி போடுறதுக்கு நானும் உனக்கு ஒரு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரு குடிசையை பார்த்து போய்கிட்டு இருக்காரு. செங்கோடனும் பின்னாலே போறான். குடிசை வாசல்ல எஸ்ராஜாவும் குமாரி பங்கஜாவும் நின்றுட்டு இருக்காங்க. பங்கஜா அழுதுகிட்டே இருக்கா, எஸ்ராஜா அவளை திட்டிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த கான்ஸ்டபிளை பார்த்ததும் பங்கஜா, ஐயோ இங்கேயும் வந்துட்டியா, இந்த பாவி வேளால நான் என் கதி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழுறா. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கான பாகத்தை முடிச்சுக்கலாம். இப்போ அந்த பங்காரு சாமியை கொலை பண்ணது யாரு? செங்கோட ஏன் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் சிவப்பா ஒரு கல்லு எடுத்து கிணத்துக்குள்ள போட்டானே, அது என்ன கல்லு? நம்ம செம்பா எங்க போனா, அவனோட செம்பு பானை எங்க காணாம போச்சு? இப்படி பல முடிச்சுகளோட இன்னைக்கான இந்த கதையை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே உங்க எல்லாரையும் அடுத்த பாகத்தோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் PJ.